இப்போது யாராச்சும் உங்கள் கஸ்டமர் உங்கள் கிளைண்ட் வந்து அளவு ப்ளவுஸை கொடுத்து இதிலேருந்து ஒரு ப்ளவுஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் லைனிங் ப்ளவுஸை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் 2x2 தைக்கிறதா இருந்தால் 2x2 மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா லைனிங் வந்து ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தான் சொன்னாலும் லைனிங்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து டைட் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லூஸ் இருக்கும். 2x2 எப்படின்னா நிறைய போட்டு அந்த ப்ளவுஸ் ஒன்று வந்து ரொம்ப இழுத்து இருக்கும், இல்லை நல்லா அந்த ஃபேப்ரிக் கண்டிஷன் பொறுத்து சுருங்கி இருக்கும். அதனால 2x2 தைச்சா 2x2 ப்ளவுஸே அளவுக்கு எடுங்க, லைனிங் தைச்சா லைனிங் ப்ளவுஸை அளவுக்கு எடுங்க. 2x2க்கு லைனிங் கொடுக்குறது, லைனிங் தைக்கிறதுக்கு 2x2 கொடுக்குறது அப்படின்னா செட்டே ஆகாது. திரும்பி டைட் ஆகிடும், லூஸ் ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆகும். ஸோ லைனிங் தைக்கிறதுனால லைனிங் 2x2 தான் 2x2. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்னோட லைனிங் ப்ளவுஸை இங்கே நான் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் முன்னாடியே அந்த ஃபினிஷிங்கான அலவன்ஸை நம்ம இங்கே விட்டுருவோம். நார்மலாக வந்து டவுன் ஃபோல்ட் பண்ண 1-1.5 இன்ச் கொடுக்குறோமோ அந்த 1.5 இன்ச் வந்து டவுன் ஃபோல்டுக்கு ஃபஸ்ட்டே லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க 1.5க்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம இங்கே வைக்கிறோம். இப்படி வைக்கிறேன்னா எக்ஸாக்ட்லி ஐம் கோயிங் டு மார்க் த வேஸ்ட் அண்ட் ஆர்ம் ரவுண்ட் அண்ட் இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்பர் பாடி லைன் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே 1/2 இன்ச் நமக்கு ஆன் ஃபோல்ட்லேயே வந்துருச்சு. ஸோ அப்போது 1/2 இன்ச்சில் நம்ம 1 இன்ச்சில் கொடுத்தோம். ஸோ கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இல்லை நான் டாட்டே கொடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இதை எண்டு டு எண்ட், அதாவது 2 ஆன் ஃபோல்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அப்பர் பாடி லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் டாட்டோட இன்டேக்கை கொடுத்து இந்த 2 லைனையும் இப்படி கனெக்ட் பண்ணும், டாட் இன்டேக் தனியாக கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அண்ட் அதே மாதிரி நெக் லைன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அயன் பண்ணணும். ஒரு 1000 வாட்டி போட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது ஆல்ரெடி வந்து நெக்லைன்லாம் ரொம்ப இழுத்துருக்கும். அதில் வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நல்லா அயன் பண்ணணும். அயன் பண்ண பிறகு தான் எடுக்கணும். 2x2க்குலாம் 80 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க, 100 தான் கொடுக்குறாங்க, அதை போட்டு அயன் பண்ணுமான்லாம் யோசிக்கக்கூடாது. எந்த ப்ளவுஸாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிடணும். அண்ட் இந்த ஷோல்டர் இருக்குல்லையே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அது இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து வச்சு ஷோல்டர் நெக்கு கரெக்டாக எங்கே பிடிச்சதோ அது ஒரு மார்க். அண்ட் ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் ஆயிருக்கு இல்லையா, இங்கே ஒரு மார்க். அண்ட் ஷோல்டர் முடிஞ்சிருக்கா, அந்த இடத்துல ஒரு மார்க். அண்ட் அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் ஸ்லோப் தெரியாது, ஈஸு தெரியாது. ஷோல்டர் ஸ்லோப் நம்ம இது கொடுத்தோம் இல்லையா, 1/4 இன்ச் போல் கொடுத்தோம். ஆனால் அளவு ப்ளவுஸ் எடுக்கும்போது அதெல்லாம் நமக்கு தெரிய வராது. ஸோ ப்ளவுஸை நல்லா கொஞ்சம் இப்படி டைட்டாக இப்படி கிரிப்பாக இழுத்து பிடிக்கணும். இங்கே ஒரு கை ஹோல்ட் பண்ணி இப்படி கிரிப்பாக இழுத்து இப்படி பிடிக்கணும். ஸோ இது ரெடி. இப்போ நெக்கோட டெப்த்து பாருங்கள், பேக் பார்ட்டில் எங்கே கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் நம்ம பேக்கோட நெக் டெப்த் கொடுத்துருக்கோம். இது ஒரு மார்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாம் ரெடி தான். இதுலேருந்து தையலுக்காக இங்கேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக தையலுக்கு, இங்கேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக சீம் அலவன்ஸ், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, அண்ட் இங்கே நெக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்தோமா, அதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணுமா, அதுக்கு மேலே 1/2 இன்ச் தையலுக்கு. இங்கே தெரியுதா, இது ரெடி, இது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இது ஆர்ம் ரவுண்டில் இந்த அப்பர் பாடி மார்க் பண்ணுமா, இதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, மேல் பக்கத்தில் மேலே, இங்கேருந்து மேலே. ஓகே, இப்போது இந்த பேக் பார்ட்டை நான் எடுத்துட்டு இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியுதுல, இந்த செகண்ட் லைன் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணும். இந்த செகண்ட் லைனை ஜாயின் பண்ணுங்க அண்ட் இந்த செகண்ட் லைனை ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இதுலேயும் இதோட நெக் வித் வந்து மொத்தமாக 2.25 இருக்குது. ஆனால் நம்ம 2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச் எடுக்கிறோம். அப்போ இங்கே வரும்போது 2.25லேருந்து 2.5 வச்சுக்கலாம். இது 2 இருந்தால் இங்கே 2.25 கூட வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சு இதோட எப்படி கனெக்ட் பண்ணுறேன், இதோட கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இங்கே ஒரு யூ, அண்ட் இந்த இடத்துல
1.5 seam allowance, 1 inch. அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த ஆர்ம் ரவுண்ட் இந்த பார்ட் இருக்கா, பேக் பார்ட்டு, இதை இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சு இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இங்கே வைங்க. அங்கேருந்து இந்த கர்வில், இந்த ஆர்ம் கர்வ்லேயே வச்சு பார்த்தா இது கரெக்டாக மேட்சப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆர்ம் ரவுண்ட் கரெக்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன். இப்போ காலையில் கௌதமி சொன்னாங்க பார்த்தீங்களா, அளவு துணி வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி தைச்சு தரேன், அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு. நீங்கள் அளவு துணி என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் திரும்பி வரும். அளவு துணியில் லூஸாக இருக்கா, டைட்டாக இருக்கா, நெக்கு பாடி லூஸாக இருக்கா, வேஸ்ட் லூஸாக இருக்கான்னு எல்லாமே நம்ம கேட்டுக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, இப்போ பாருங்க, நம்ம வச்சு பார்த்து அதே மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ அவுட்கம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால அளவு துணி எடுக்கும்போது அது மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளவு துணி ப்ளவுஸை கொடுத்துட்டு இது சரியில்லை, பஸ்ட்டு சரியில்லை, பஸ்ட்டு கிட்ட டைட்டாக இருக்குது, வேஸ்ட் கிட்ட டைட்டாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். வேஸ்ட் பக்கம் மட்டும் எனக்கு லூஸாக இருக்குது, பஸ்ட்டு டைட்டாக இருக்குன்னா ஷோல்டர் டு எபெக்ஸ், எபெக்ஸ் டு எபெக்ஸ் டிஸ்டன்ஸ், ஃபுல்லஸ் பஸ்ட், இது மூணுமே எடுத்து நீங்கள் பஸ்ட்டுக்கு மட்டும் பேட்டர்ன் கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்குன்னு வாங்குகிற ப்ளவுஸ் வந்து கரெக்டான ப்ளவுஸாக இருக்கணும். அண்ட் இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் இங்கே ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, ப்ளவுஸில் பேக்கில் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ இதுலேயே மடித்து கொடுத்தா ரைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், டாட்டை மார்க் பண்ணி இங்கே 1/2 இன்ச் ரைஸ் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச் மட்டும் விட்டு பட்டி துணி கொடுத்து மடித்து திருப்போம். ஓகே, இப்படியே கொடுத்தா இதை மடிக்க நம்மளால் அந்த ரைஸ் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் பார்ட்டோட பார்ட் அப்படியே நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 3. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக 3 அந்த மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் கம்ஸ் அரவுண்ட் 5. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் 5 எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட். தென் 1.5 seam allowance தான். அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்க்கறதுக்கு இந்த சைடு இருக்க ஹூக் பட்டி சைடு, நம்ம இது வந்து என்னோட பெல்ட் பார்ட். இந்த பெல்ட் பார்ட்டை மைனஸ் பண்ணணும்னா இதுதான் நம்மளோட நெக் சைடில் இருக்க அலவன்ஸ். இப்போ இதை நான் மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ வந்திருக்கு, 4.5. இந்த 4.5ல என்னெல்லாம் சேர்க்கணும்னு பாருங்கள். டாட்டுக்கான ஒரு 1/2 inch, நெக்கை மடித்து தைக்க ஒரு 1/2 inch, பட்டியை ஜாயின் பண்ண ஒரு 1/2 inch. புரியுதுங்களா? அளவு டாப் தானே, டப்பு டப்புன்னு அப்படியே மார்க் பண்ண முடியாது, யோசிக்கணும், யோசிச்சு மார்க் பண்ணணும். இப்போது நான் இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கீழே ஒரு 1/2 inch, இங்கே தானே பட்டி ஜாயின் ஆகும், அதுக்கு ஒரு 1/2 inch விட்டாச்சு. இங்கேருந்து டாட்டை மார்க் பண்ண ஒரு 1/2 inch, அங்கேருந்து 4.5 inch வந்து நான் எடுத்த மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்குக்கு ஒரு 1/2 inch, 1/2 inch பட்டியை மார்க் பண்ண, 1/2 inch 0.25 இங்கே டாட்டுக்கு, இந்த 1/2 inch நெக்கை ஃபினிஷ் பண்ண. புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம நெக்கை நம்ம முடித்தோன்னா சம்வாட் இந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நார்மலாக வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எனக்கு பெல்ட்டும் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து இங்கே பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக என்னோட பெல்ட் பார்ட். இந்த பிளாக் கலரில் இருக்க கம்ப்ளீட்டாக என்னோட பெல்ட் பார்ட். இப்போ இந்த பெல்ட் பார்ட்டை இங்கேருந்து மெஷர் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் சைடில் இந்த முடியுதுல இந்த பகுதியை மெஷர் பண்ணுங்கள். 3 inches, 3 inches வந்து என்னோட பெல்ட் பார்ட் வந்திருக்கு. 3 inches எடுத்தோம். ப்ளஸ் 1.5 வந்து டவுன் ஃபோல்டுக்கும் 0.5 வந்து பாடி கூட ஜாயின் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ ஆச்சு, 2 inch. அப்போ சேர்த்தோன்னா 5 inches வந்து நமக்கு பெல்ட்டுக்கு வேணும். இங்கேருந்து 5ன்றது 6 எடுத்துக்கிறேன். அந்த மேலே கர்வ் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் சேர்த்து ஒரு 6 inches எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதிலேருந்து 5 inch இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5 inchக்கு ஒரு லைன் போட்டு
இது அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து ஹூக் பட்டியிலேருந்து இந்த பட்டி வரைக்கும், இந்த பட்டி முடியுது இல்லையா, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தான் டிஸ்டன்ஸ் எடுத்தோம் இல்லையா 3.25, இங்கேருந்து ஏபெக்ஸ் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் 3.25, இங்கேருந்து அந்த 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச் டவுன் வாங்க. டவுன் வந்த பிறகு இங்கே பட்டி கீழே எவ்வளோ இருக்கோ, இந்த டவுனில் பட்டி எவ்வளோ இருக்கோ ரெடி மெஷர்மெண்ட், இங்கேருந்து ரெடி மெஷர்மெண்ட் எனக்கு 7 இருக்குது. ஸோ இங்கேருந்து ரெடி மெஷர்மெண்ட் 7 + அரை. ஹூக் லூப்பட்டி தைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு அரை சேர்த்து 7.5 இங்கே வச்சுருங்க. அண்டு மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் வச்சேன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் மேலே வந்து 8 இன்ச் வருது. இங்கே தெரியுதுங்களா, இந்த பட்டி மேலே இது வரைக்கும் 8 இன்ச்சஸ் வருது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே 8 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் இதை கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து 1/2 இன்ச் அப்படியே போய் கிராஜுவலாக மேலே. தென் 1.5 தையலுக்காக அலவன்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இங்கேருந்து அப்படியே பட்டி டன். ஸ்லீவ் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா லைன் வரைஞ்சிட்டு ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 நம்ம கொடுப்போம். 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது இங்கேருந்து இந்த ஸ்லீவை நான் வைக்கிறேன். ஸ்லீவை வச்சு ஸ்லீவ் கரெக்டாக போய் எங்கே போய் முடியுதோ ஜஸ்ட் கிவ் அ மார்க் அண்ட் கிவ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. அரை இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து டவுனில் எங்கே போய் முடிஞ்சதோ ஒரு மார்க், அரை இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸ்லீவ் ரவுண்ட் எங்கே போய் முடிஞ்சதோ ஒரு மார்க். ஓகே, இந்த லைனை இதோடு கனெக்ட் அண்ட் இது ஸ்லைட் கிராஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே வருது. இது கொண்டு டேஞ்சர் தான், ரொம்ப உள்ளே வச்சங்க தான். அதனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நம்ம இப்படி பழகியிருக்கோம், ஆனால் இந்த ஸ்கேலு இப்படி வச்சாதான் வருது, இல்லைன்னா உல்டா பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு இப்படி தான் வரும், ஆனால் இந்த ஸ்கேல் வந்து இந்த சைட் ட்ராப் பண்ண தான் வருது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸ்லீவ் இங்கேருந்து 1.5 புரிஞ்சு வச்சுங்களா? டன். இப்போ ப்ளவுஸில் நம்பர்ஸை மட்டும் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே.